ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா சுகமாக இருக்கிறேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்காக என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தங்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்த சுகர் ஷீட் ரெசிப்பியை தான் சொல்லித்தர போகிறேன். சுகர் ஷீட்டை பற்றினா நிறையா வீடியோஸ் இருக்குது, ஆனாலும் இந்த வீடியோ தமிழில் இருக்க போகுது. இந்த வீடியோவில் சுகர் ஷீட்டை மட்டும் இல்லை, சுகர் ஷீட்டுக்கு யூஸ் பண்ணுற குளுக்கோஸ் சிரப்பை எப்படி வீட்டிலையே செஞ்சு கொள்றதுன்னு சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குமென்னு நம்புகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னோடய சேனலை ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த சுகர் ஷீட்டை யூஸ் பண்ணி ஈஸ்டர் டெக்கரேஷன் சொல்லித்தரலான் இருக்கிறேன். இந்த வீடியோட கடைசி வரையும் இணைந்திருங்க. இனி நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக குளுக்கோஸ் சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: 1/2 கப் சுகர், 1 டீஸ்பூன் க்ரீம் ஆஃப் டாட்டா, 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி, லாஸ்ட்டாக பிஞ்ச் ஆஃப் சால்ட். முதலாவது நான் ஒரு நான்ஸ்டிக் பேனில் 1/2 கப் சுகரையும் 4 டேபிள் ஸ்பூன் தண்ணியையும் சேர்த்து ஒரு ஸ்பெச்சுலாவால் கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஆன் பண்ணி விட போகிறேன். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரத்தில் சுகரும் தண்ணியும் ஒரு கரைசலாக மாறிடும். இந்த நேரத்தில் நான் க்ரீம் ஆஃப் டாட்டா போட போகிறேன். க்ரீம் ஆஃப் டாட்டா இல்லாட்டி பிரச்சனை இல்லை. க்ரீம் ஆஃப் டாட்டாக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கலந்து கொடுங்க. சுகர் தண்ணியில் கரைய தொடங்கிடுது. இந்த நேரத்தில் நாங்கள் மீடியம் ஃப்ளேமில் இருந்து லோ ஃப்ளேமுக்கு அடுப்பட சூட்டை குறைச்சி கொள்ளணும். இப்போ நான் சிறிதளவு உப்பு சேர்த்துக்கொள்ள போகிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இந்த மிக்ஸ் 2 கம்பி பதம் வரும் வர இப்படி காய்ச்சி கொண்டே இருக்கணும். இந்த நேரத்தில் அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுண்டு. இந்த நேரத்தில் எங்களோட குளுக்கோஸ் சிரப்ட கன்சிஸ்டன்சியை செக் பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு. இன்னும் இந்த சிரப்ட கம்பி பதம் வரையில், ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சா பிறகு திரும்பவும் நான் இந்த குளுக்கோஸ் சிரப்போட கன்சிஸ்டன்சியை செக் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ இந்த குளுக்கோஸ் சிரப்போட கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக வந்திருக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி கொள்ளலாம். இன்றைக்கி நான் சுகர் ஷீட்டை ஐவரி கலரில் செய்ய போகிறேன். ஸோ நான் இந்த குளுக்கோஸ் சிரப்பை ஒரு கோல்ட் கலராக மாறும் வரை இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு விட போகிறேன். இப்போ எங்களோட குளுக்கோஸ் சிரப் ரெடி ஆகிட்டுது. இனி நான் இந்த குளுக்கோஸ் சிரப்போட கன்சிஸ்டன்சியை செக் பண்ணி காட்டுறேன். கூல் தண்ணியில் போட்ட குளுக்கோஸ் சிரப்பை இப்படி கையால் பிடிச்சோம்னா ஒரு போல் மாதிரி செஞ்சு கொள்ளலாம். மேலும் இதை நாங்கள் அமர்த்தி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இனி நாங்கள் இந்த குளுக்கோஸ் சிரப்பை யூஸ் பண்ணி சுகர் ஷீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதலாவது நான் இந்த சுகர் ஷீட்டை செய்கிறதுக்கான 1/2 கப் சுகரை ஒரு பவுலுக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன். பிறகு நான் இதுக்கு கலக்க போகிற ஐவரி கலரை எடுத்து இந்த சுகரோட நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். கலர் கலக்கிறது கையால் மிக்ஸ் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அப்படி செய்ய விருப்பம் இல்லாட்டி நீங்கள் ஒரு ஜிப்லாக் பேக் ஒன்றுக்குள்ளே சுகரையும் கலரையும் போட்டு அதுக்குள்ளேயே வச்சு கலரை மிக்ஸ் பண்ணலாம். சுகர் ஈவனாக கலராகும் வர இது மாதிரி நான் கையால் மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். கலர் நல்லா பர்ஃபெக்டாக மிக்ஸ் ஆன பிறகு குளுக்கோஸ் சிரப்பை நாங்கள் இதோட சேர்த்துக்கொள்ளலாம்.
இந்த சுகரோட நான் 2 டேபிள் ஸ்பூன் குளுக்கோஸ் சிரப் சேர்த்துக்கொள்ள போகிறேன். குளுக்கோஸ் சிரப்பை சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 செகண்டுக்கு சிரப்பை வந்து மைக்ரோவில் அடிச்சுட்டு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். பிறகு நான் இது ரெண்டையும் கையால் கம்பைன் பண்ண போகிறேன். கையை நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா துடைச்சிட்டு இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். க்ளவுஸ் போட்டிங்கன்னாலும் ஓகே, ஆனாலும் கையில் இருந்து க்ளவுஸ் கலர்றதுக்கு பார்க்கும், அப்போ அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் வந்து கையையே யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி சுகர் சிரப்போட இதில் இருக்கிற அவ்வளவு சுகரும் சேர்கிற மாதிரி நல்லா குழைச்சிக்கொள்ளுங்க. இதில் நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸையும் கவனமாக கேட்டிங்கன்னா சுகர் ஷீட்டை பர்ஃபெக்டாக செஞ்சிடலாம். இப்போ நான் இதில் இருந்து ஒரு கொஞ்சம் பகுதியை எடுத்து சுகர் ஷீட்டை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது மாதிரி ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் ஒன்று எடுத்து அதில் ஒட்டாத பகுதியை உள்ளே வர மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் குழைச்சி எடுத்த சுகர் மிக்ஸை எடுத்து இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை இடையில் இது மாதிரி நசிச்சு வச்சுக்கொள்ளுங்க. பிறகு ஒரு ரோலிங் பின்னால் இது மாதிரி தின்னாக்கி கொள்ளுங்க. நிறைய ஃபோர்ஸ் கொடுத்து மெல்லிசாக்க போகாதீங்க. நார்மலாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து இந்த சுகர் ஷீட்டை மெல்லிசாக்கி கொள்ளுங்க. இது மாதிரி திறந்து பார்த்துட்டு உள்ள பிரிஞ்சிருக்கிற சுகரை திரும்பவும் கையால் சேர்த்து விட்டுட்டு திரும்பவும் ஒருக்கா ரோலிங் பின்னால் ஷேப் பண்ணி விடுங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் வர இந்த ரோலிங் பின்னால் ஷேப் பண்ணி கொள்ளுங்க. பிறகு ஒரு 3 ஹவர்ஸுக்கு இதை காய விட்டு கொள்ளுங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு காய விட போகிறீங்கன்னா ஒரு 3 ஹவருக்கு காய விடணும். நீங்கள் அவனில் வைக்க போகிறீங்கன்னா 50 பாகை செல்சியஸில் ஒரு 10 நிமிஷத்துக்கு அவனில் வச்சு எடுங்க. இப்போ எங்கள்கிட்ட சுகர் ஷீட் ரெடி ஆகிட்டுது. நான் வந்து ரூம் டெம்பரேச்சரில் 3 ஹவர்ஸுக்கு பிறகு இந்த சுகர் ஷீட்டை யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்க போகிறேன். இந்த சுகர் ஷீட்டை நாங்கள் கேக்கை கவர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். கேக்குக்கு கவர் பண்ண போகிறீங்கன்னா கேக்கோட சைஸுக்கே இந்த சுகர் ஷீட்டை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஓவராக பெருசாக எடுக்க போனீங்கன்னா சுகர் ஷீட் வளைய பார்க்கும், வளைஞ்சி உள்ளே போச்சுதுன்னா வடிவிருக்காது. இன்றைக்கி நான் வந்து ஈஸ்டர் டெக்கரேஷன் செய்ய போகிறேன். ஸோ ஒரு எக்கிட ஷேப்புக்கு இந்த சுகர் ஷீட்டை கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். சுகர் ஷீட் இதை விட ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வேணுமெண்டா இந்த மிக்ஸுக்கு 1 டீஸ்பூன் டைலோஸ் பவுடர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இனி நான் இதை ஜெல் ஃபுட் கலராலையும் மெட்டாலிக் கோல்ட் ஃபுட் கலராலையும் பெயிண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த வீடியோ பார்க்குறதன் மூலமாக சுகர் ஷீட்டை எப்படி காம்ப்ளிகேட்டட் இல்லாமல் சிம்பிளாக செய்கிறதுன்ட்டு உங்களுக்கு விளங்கியிருக்கும். உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை எனக்கு தெரியப்படுத்தணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குமே நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுண்டா இந்த வீடியோ ஒருக்கா லைக் பண்ணி விடுங்க. எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கண்டா என்னோடய சேனலை ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது மாதிரி மேலும் கேக் டியூட்டோரியல்ஸ் பார்க்கணுமெண்டா என்னோடய சேனலில் இருக்கிற ஸ்கூல் ஆஃப் கேக் ஆர்டிஸ்ட்ரி என்ற பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். Until then, 3D Lifestyle Germany, Tarsi.